சாட்டுறான். நியாயாதிபதி என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் பதில் என்ன, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. கேட்கும்போது பதில் என்னவாக இருக்க முடியும்? ஒன்று, நான் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லலாம். 2, நான் குற்றவாளி தான் சொல்லலாம். 2 விதமாக இருக்கலாம். இன்னொரு 3வது விதமாக கூட இருக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னும் போகலாம். குற்றவாளின்னு ஒத்துக்கலாம், குற்றவாளி இல்லைன்னு அந்த குற்றவாளிங்கிற அந்த குற்றஞ்சாட்டை எதிர்க்கலாம். அல்லது நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, நடக்கிறது நடக்கட்டும்ன்ற மாதிரி போகலாம். ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு தான் எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னுடைய ரட்சகர். அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறவர். அவரே இப்போ உயிரோடு எழுந்து எனக்காக பரிந்து பேசுகிறவராக அங்கே நிற்கிறார். அப்போ நான் அவரை பார்க்குறேன். அவர் தானே ரத்தம் சிந்தினவர், கரையத்தை செலுத்தினவர். நான் குற்றவாளி, நான் குற்றம் செஞ்சவன். ஆனால் அந்த குற்றத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. செலுத்தினவர் அங்கே இருக்கிறாரு, செலுத்தி முடித்தாகி விட்டது. ஆகவே இப்பொழுது நான் குற்றவாளி கிடையாது. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் குற்றவாளியாக இருந்திருக்கலாம், அதுக்குரிய கிரயத்தை செலுத்தி முடித்து ஃபைனை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் இனிமேல் குற்றவாளி கிடையாது. கிளியர் ஆகிடுது, ரெக்கார்ட்லேருந்து போயிடுது உங்கள் அது இல்லையா, குற்றவாளி கிடையாது. அப்போ நான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு நான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, குற்றமற்றவனும் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் குற்றத்துக்கான கிரயம் செலுத்தப்படுத்தி விட்டதுனால குற்றவாளின்னு சொல்ல முடியாது. குற்றம் செய்யலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா செஞ்சுருக்கிறோம். குற்றவாளின்னு சொல்ல முடியாது, ஏன்னா குற்றத்துக்கான கிரயத்தை செலுத்தி முடித்தாச்சு, அபராதம்லாம் செலுத்தி முடித்தாச்சு. அப்போ நான் என்ன தான் செய்ய முடியும்? ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், இயேசுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். அது ஒன்று தான் என்னுடைய ப்ளீ. என்னுடைய ப்ளீ என்ன? நான் நல்லவேன்றது இல்லை, நான் நல்லவேன்றது சரியான ப்ளீயே கிடையாது, ஏன்னா அது உண்மை கிடையாது. நான் யோக்கியங்கிறது சரியான ப்ளீ கிடையாது, சரியான கோரிக்கை கிடையாது, அது உண்மை இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ எது தான் உண்மை? அவருடைய ரத்தம் எனக்காக கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லா கிரயத்தை காட்டிலும் மிக அதிகமான கிரியம். இட் ஹாஸ் மோர் தென் எனஃப் பெய்டு ஃபார் மை சின்ஸ். என்னுடைய பாவங்களுக்கு போதுமான அளவுக்கு கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்து விட்டது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாக்கி இல்லை, ரசீது இங்கே இருக்குது. ஹலோ எல்லாம் சொல்லுங்கள், பைபிள் எடுத்துக்காமீங்க. ரசீது, ரசீதாக பாருங்கள், இதை தான் ரசீது. ஏதாவது யாராவது சொன்ன இங்கே எழுதியிருக்குது, செலுத்தி ஆயிடுச்சுன்னு இங்கே எழுதியிருக்குது. பிசாசு கூட பாருங்கள் பதில் சொல்ல மாட்டான். இதை சொன்னீங்கன்னா பிசாசே இங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் பேசாமல் போயிடுவான். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய